ஹalleluya ஷாலோம். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम सबको आशीष करे. நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். हम प्रकटीकरण के बारे में ध्यान करते हुए आ रहे हैं. இன்னைக்கு நான் அந்த காரியத்தை குறித்து தியானிச்சிட்டு இருக்கும்போது आज ये चीज के बारे में जब मैं ध्यान कर रहा था, முதல் அதிகாரத்துல நிறைய காரியங்கள் இருக்குது. पहले ही अध्याय में बहुत सारी चीजें हैं. அது எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியல. वो कितने दिन होंगे पता नहीं. ஒவ்வொன்றும் ஹீப்ருல 10-10 நிமிஷம் பார்க்கும்போது हर एक चीज हम इब्रानी भाषा में 10-10 मिनट जब देखेंगे, அது எவ்வளவு நாள் போகுமோ எனக்கு தெரியாது. कितना दिन जाएगा मुझे पता नहीं. சோ இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பார்க்கலாம். तो प्रकटीकरण के बारे में आप देखेंगे. யாரை பற்றின வெளிப்பாடு? किसके बारे में प्रकटीकरण? அது யெகோஷுவாவை பற்றின வெளிப்பாடு. वो यहोशुआ का प्रकटीकरण. முதல் வசனத்துல என்ன கொடுத்திருக்குன்னா, पहले वचन में क्या दिया है? the revelation of Jesus Christ அப்படினு சொல்லி கொடுத்திருக்குது. The revelation of Jesus Christ ऐसा दिया गया है. அதாவது யெகோஷுவாவுடைய வெளிப்பாடு. उसका मतलब यहोशुआ का प्रकटीकरण. சோ இந்த வெளிப்பாடுனா என்ன? तो ये प्रकटीकरण का मतलब क्या? இது ரெண்டு ஹீப்ருல ரெண்டு வார்த்தை உண்டு. इब्रानी भाषा में दो शब्द है. ஒன்னு வந்து ஹித் கலூத், एक है हित गलूत, இன்னொன்னு வந்து காசோன். दूसरा है खाजोन. இந்த ரெண்டு வார்த்தையுமே வெளிப்பாட்டுக்கு கொடுக்கப்படுது. ये दोनों शब्द प्रकटीकरण को दिया है. நம்ம இன்னைக்கு காசோன்ங்கற வார்த்தையை டீகோட் பண்ணி பார்க்க போறோம். आज हम खाजोन ये शब्द को डिकोडिंग करके देखेंगे. அப்படி டீகோட் பண்ணும்போது ऐसे डिकोडिंग करते समय யாருக்கு ரெவலேஷன் கிடைக்கும், किसको प्रकटीकरण मिलेगा, ரெவலேஷன்னா என்ன அப்படிங்கறத பற்றி நமக்கு தெரிஞ்சிரும். प्रकटीकरण का मतलब क्या है वो भी हमें पता चल जाएगा. இப்போ காசோனை பற்றி பார்க்கலாம். अब खाजोन के बारे में देखेंगे. காசோன்ல மொத்தம் 4 எழுத்துக்கள் உண்டு. खाजोन में कुल मिलाकर 4 अक्षर है. முதல்ல ஹெத், पहला है खेत, அடுத்தது ஜாயின், उसके बाद है जाइन, அப்புறம் வாவ், அப்புறம் நூன் சோஃபித். उसके बाद वाव और फिर नून सोफित. இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் ये चारों अक्षर मिलकर ही காசோன். खाजोन बनता है. இப்போ இதோட டீகோடிங் பார்க்கலாம். अब इसका डिकोडिंग देखते हैं. இப்போ இதுல வாவ் எழுத்து இருக்கு பாருங்க. अब इसमें वाव ये अक्षर है, देखिए. இந்த வாவ் எழுத்து என்ன செய்யும்? ये वाव अक्षर क्या करता है? ரெண்டு வார்த்தையை இணைக்கும், दो शब्दों को जोड़ता है. இப்போ இந்த காசோன் அப்படிங்கிற இந்த வார்த்தையில अभी खाजोन ये शब्द में இந்த வாவ் எத்தனை வார்த்தை இணைச்சிருக்குது? ये वाव कितने शब्दों को जोड़ा है? ஒரு சைடுல ரெண்டு எழுத்து, एक साइड में दो शब्द, இன்னொரு இடத்துல ஒரு எழுத்து இருக்குது. एक इसमें एक अक्षर. சோ இந்த ரெண்டு இணைக்கிறது தான் வாவ். तो ये दोनों को जोड़ता है वाव. இப்போ முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் பாகத்தை நம்ம எடுக்கலாம். अभी पहले हम वो पहले वाले भाग को देखेंगे. அதாவது ஹெத்தும் ஜாயினும், उसका मतलब खेत और जाइन को देखेंगे. இந்த ரெண்டு எழுத்தும் சேரும்போது ये दोनों जब जुड़ते हैं அத खास அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. उसे खास करके कहते हैं. खास அப்படினா खास का मतलब है இந்த கண்ணுனால பார்க்க முடியாததை பார்க்கிறது. ये शारीरिक आंख से नहीं देखा गया हुआ चीज, அந்த காரியத்தை பார்க்கிறது. उसको देखना है. இந்த கண்ணுக்கு தெரியாத காரியத்தை பார்க்கிறது. ये शारीरिक आंख को जो नहीं दिखता है वो देखना. அதுதான் என்னது खास. वही है खास. அந்த ஒரு திறமை வேணும். वो एक काबिलियत चाहिए. அந்த கண்ணுக்கு தெரியாத, இந்த மாம்ச கண்ணுக்கு தெரியாத ஒரு காரியத்தை பார்க்கிறது. ये शारीरिक आंख को जो नहीं दिखता वो देखने का, அதுதான் ரெவலேஷன். वही है प्रकटीकरण. இப்போ எதை பற்றின ரெவலேஷன் நம்மளுக்கு வேணும்? तो हमें किस प्रकार का प्रकटीकरण चाहिए? இந்த கண்ணுக்கு தெரியாத எந்த காரியத்தை பார்க்கணும்? ये शारीरिक आंख को जो नहीं दिखता वो क्या है? அடுத்த எழுத்து வந்து நூன். अगला अक्षर है नून. அந்த வாவ் இன்னொரு எழுத்தை சேர்க்குதுல, वो वाव वो दूसरे एक अक्षर को जोड़ता है ना, அது நூன். वो है नून. நூன்னா விதை. नून का मतलब बीज. பீஜ். அது விதைனா என்னது? बीज का मतलब क्या? விதைனா யாரு? बीज कौन है? விதை வந்து யெகோஷுவாவை குறிக்குது. बीज यहोशुआ को दर्शाता है. அப்போ உங்க மாம்ச கண்ணுக்கு தெரியாத காரியத்தை நீங்க பார்க்கணும். तो आपके शारीरिक आंख को जो नहीं दिखता है वो आपको देखना है. யெகோஷுவாவுக்குள்ள, यहोशुआ के अंदर உங்க சரீர கண்ணு தெரியாத காரியத்தை பார்க்கணும். वो शारीरिक आंख को जो नहीं दिखता है वो देखना है. நிறைய பேர் மாம்ச கண்ணுல பார்ப்பாங்க. बहुत सारे लोग शारीरिक आंख में देखते हैं. என்ன சொல்லுவாங்க? क्या कहते हैं? அவர் நல்ல மனிதன், वो एक अच्छा व्यक्ति है, அவர் தார்மீக் व्यक्ति, அதாவது நல்ல ஒரு நீதிமான்.
वो एक धार्मिक व्यक्ति है, அப்படி இவர் ஒரு தீர்க்கதரிசி, वो एक भविष्य देखता है। இப்படி மாம்ச கண்ணுல மட்டும்தான் பார்ப்பாங்க. ऐसा वो सिर्फ शारीरिक आंखों से देखते हैं। ஆனா ரெவலேஷன் என்னது? पर प्रकटीकरण का मतलब क्या? இந்த மாம்ச கண்ணுக்கு தெரியாத காரியத்தை பார்க்கிறது தான் ரெவலேஷன். ये शारीरिक आंख को जो नहीं दिखता है वही है प्रकटीकरण, அதுதான் खास. वही है खास। யாரை பற்றின ரெவலேஷன்? किसके बारे में प्रकटीकरण? யெகோஷுவாவை பற்றின ரெவலேஷன். यहोशुआ के बारे में प्रकटीकरण, அதுதான் பைபிள்ல ஃபுல்லா கொடுத்திருக்கு. वही है कलाम में पूरा दिया है। வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்துல ये प्रकटीकरण के ये पुस्तक में முதல் அதிகாரத்திலே पहले अध्याय में ही கிட்டத்தட்ட 15-20 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. कुल मिलाकर एक 15 ऐसा दिया गया है। அது எல்லாம் யெகோஷுவா யாருங்கிறத பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. ये सब यहोशुआ कौन है दिया, कौन है वो बताया गया है। அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாள் ஒன்னொன்னா பார்ப்போம். वो सब हम हर एक दिन थोड़ा थोड़ा देखेंगे। அது ஹீப்ருல என்ன கொடுத்திருக்கு அதை பார்ப்போம். उसे इब्रानी भाषा में क्या कहते हैं वो भी देखेंगे। அதனுடைய காரியங்களை நம்ம பார்க்க போறோம். उसके बारे में हम देखेंगे। சோ இது காசோன் அப்படிங்கிறது, तो ये खाजोन ये जो है, இது யெகோஷுவாவை பற்றின ஒரு வெளிப்பாடு. ये यहोशुआ के बारे में एक प्रकटीकरण। இப்போ காசோனுக்குள்ள அடுத்த டீகோடிங் பார்க்கலாம். अभी खाजोन का दूसरा डिकोडिंग देखेंगे। இப்போ இந்த காசோன்ல முதல் எழுத்து என்னது? अब ये खाजोन में पहला अक्षर क्या है? ஹெத். केत। பாருங்க, ஒரு டீகோடிங்ல ये एक डिकोडिंग में ஒரு வார்த்தையில பல டீகோடிங் நீங்க பண்ணலாம். एक शब्द में बहुत सारे डिकोडिंग कर सकते हैं, எவ்வளவு நாளும் பண்ணலாம். बहुत सारी चीजें कर सकते ஆனா பைபிளை வச்சு வசனத்தோடு நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். हैं। वचन को रख के ही हमें कंफर्म करना है, அல்லாட்டி அது சரி கிடையாது. वरना वो सही नहीं है। இப்போ நம்ம அடுத்த டீகோடிங் பார்க்கலாம். अब हम दूसरा डिकोडिंग देखते हैं। இந்த காசோன்ல ये खाजोन में முதல் எழுத்து என்னது? पहला शब्द क्या है? ஹெத். खेत। ஹெத்னு என்னது? செப்பரேஷன். खेत का मतलब क्या है? अलग करना। அப்போ ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா तो एक प्रकटीकरण आपको मिलना है, கர்த்தர் உங்களை செப்பரேட் பண்ணுவார். परमेश्वर आपको अलग करता है। செப்பரேட் பண்ணாம உங்களுக்கு ரெவலேஷன் கொடுக்க மாட்டார். बिना अलग किए आपको प्रकटीकरण नहीं देता। இன்னைக்கு நீங்க யோவான் எடுத்தீங்கன்னா, आज यूहन्ना को लेंगे तो யோவான் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை எழுதுறாரு. यूहन्ना ने ये प्रकटीकरण ये पुस्तक को लिखा है। சோ அவர் எழுதும்போது அவர் எங்க இருந்தார்? तो जब वो ये पुस्तक लिखे कहाँ थे? वो அவர் பத்மோ தீவுல இருந்தார். वो पद्मू टापू पे थे, அங்க தனியா இருந்தார். वहाँ पे वो अलग थे। அவர் செப்பரேட் பண்ணிட்டார் கர்த்தர். परमेश्वर ने सबसे उन्हें अलग कर दिया। செப்பரேட் பண்ணி सबसे अलग करके கர்த்தர் இந்த ரெவலேஷன் அவருக்கு கொடுக்கிறார். परमेश्वर उन्हें ये प्रकटीकरण देता है। சோ உங்களுக்கு இன்னைக்கு ரெவலேஷன் வேணும்னா, तो आपको अगर ये प्रकटीकरण चाहिए तो கர்த்தரே உங்களை செப்பரேட் பண்ணுவார். परमेश्वर ही आपको अलग करेगा। நீங்க செப்பரேட் ஆகணுங்கிற விருப்பம் இருக்கணும் உங்களுக்கு. आपको वो अलग होने का वो इच्छा रहना चाहिए। ஆனா கர்த்தர் செப்பரேட் பண்ணும்போது पर जब परमेश्वर आपको अलग करेगा, அவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். वो आपसे बात करना शुरू करेगा। வேதத்துல எல்லாரையும் பாருங்க, कलाम में सबको देखिए, எல்லாரையும் செப்பரேட் பண்ணி தான் தன்னை பற்றி வெளிப்படுத்துவார். सबको अलग कर कर ही अपने बारे में वो प्रकट करता है। சோ இந்த காசோன்ல ஃபர்ஸ்ட் எழுத்து வந்து ஹெத். तो खाजोन में ये पहला अक्षर है खेत। அந்த ஹெத்த செப்பரேட், அது செப்பரேஷன். वो खेत वो अलग करना है। அடுத்த மூணு எழுத்து வந்து ஜூன். आगे 3 जो अक्षर है वो जून है। ஜூன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? जून का क्या मतलब है? ஊட்டுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். खिलाना है। அப்போ வெளிப்பாடுன்னு என்னது? तो ये प्रकटीकरण क्या है? இது ஒரு சாப்பாடு. ये एक भोजन है। அவர் நம்மளுக்கு ஊட்டுறார். वो हमें खिलाता है। என்ன ஊட்டுறாரு? वो हमें क्या खिलाता है? யெகோஷுவா யாருங்கிறது நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார். और यहोशुआ क्या है वो हमें बताता है। அதுதான் வெளிப்பாடு. वही है प्रकटीकरण। சோ வெளிப்பாடு யாரை பற்றினது? तो ये प्रकटीकरण किसके बारे में? யெகோஷுவாவை பற்றினது. यहोशुआ के बारे में। வெளிப்பாடு யாருக்கு கிடைக்கும்? ये प्रकटीकरण किसको मिलता है? யாரு கர்த்தர் செப்பரேட் பண்றாரோ, परमेश्वर जिनको अलग करता है, அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு கொடுக்கிறார். उनको वो प्रकटीकरण मिलता है। இப்போ நீங்க யெகோஷுவாவை பாருங்க, अब आप यहोशुआ को देखें, நிறைய பேரபிள் சொல்வார். बहुत सारे दृष्टांतों को बताता है। वो அந்த திருஷ்டாந்தம் சொன்ன பிறகு वो दृष्टांतों को बताने के बाद சீஷர்கள் தனியா வந்து கேட்பாங்க, वो शिष्य लोग अलग आके परमेश्वर से पूछते हैं, நீங்க சொன்ன இந்த ஓமிக்கு அர்த்தம் என்ன? आपने ये जो दृष्टांत बताया उसका अर्थ क्या है? அவங்கள தனியா கூட்டு போய் தான் எக்ஸ்பிளைனே பண்றார். वो उनको अलग लेके जाकर ही उसके बारे में बताता है। அதே போல उसी तरह உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கணும்னா आपको एक प्रकटीकरण चाहिए तो அவர் உங்களை செப்பரேட் பண்ணுவார். वो आपको अलग करता है। அதுக்கு பிறகுதான் அந்த வெளிப்பாடு கொடுப்பார். उसके बाद ही वो प्रकटीकरण देगा। சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। நம்ம இன்னைக்கு ரெவலேஷன்ல ரெண்டு டீகோடிங் பார்த்தோம். तो आज हम प्रकटीकरण में 2 डिकोडिंग को देखे। ரெவலேஷனுக்கு ஹீப்ரூல காசோன்,
रेवलेशन को इब्रानी भाषा में खाजोन कहते हैं। ஹாசோன்ல ரெண்டு டிகோடிங் பார்த்தோம். खाजोन में 2 डिकोडिंग देखा है। முதல் டிகோடிங் என்ன? पहला डिकोडिंग क्या है? மாம்ச கண்ணுல தெரியாத காரியத்தை பார்க்கிறது தான் என்னது? ரெவலேஷன். शारीरिक आंख से जो नहीं देखते हैं वही है प्रकटीकरण। சோ நம்ம கண்ணுக்கு இந்த மாம்ச கண்ணுக்கு தெரியாதத सो जो शारीरिक आंख को जो नहीं दिखता है அத நீங்க பார்க்கும்போது वो जब आप देखते हैं அதுதான் ரெவலேஷன். वही है प्रकटीकरण। யாரை பற்றி நீங்க பார்க்கணும்? किसके बारे में देखना है? யெகோஷுவாவை பற்றி நீங்க பார்க்கணும். यहोशुआ के बारे में देखना है। இன்னைக்கு ஜனங்க என்னெல்லாமோ தேடுறாங்க. आज लोग बहुत सारी चीजें ढूंढते हैं, ஆனா நீங்களும் நானும் बट आप और मैं யெகோஷுவாவை தான் தேடணும். यहोशुआ को ही ढूंढना வேற யாரையும் தேடாதீங்க. और किसी को नहीं ढूंढना। யெகோஷுவாவை தேடுங்க. यहोशुआ को ढूंढना, அவர் தான் உங்களுக்கு எல்லாம். वही है आपको सब कुछ। தேடக்கூடிய நாட்கள் கண்டடையக்கூடிய நாட்கள்ல தேடணும். जब वो समय है तभी ढूंढना है। எப்போ அவர் உங்களுக்கு கிடைப்பாரோ जब आपको वो मिलता है அப்பதான் அவர் தேடணும். तभी आपको वो ढूंढना है। இதுதான் அந்த சமயம். यही है वो समय। அவர் பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. उसके बारे में अच्छा ध्यान कीजिए। என்னென்னலாமோ ரிசர்ச் நடக்குது. बहुत सारे रिसर्चेस चलते हैं, ஆனா யெகோஷுவா பற்றி என்ன ரிசர்ச் பண்ணிருக்கீங்க? यहोशुआ के बारे में आपने क्या रिसर्च किया? இந்த முதல் அதிகாரத்திலே ये पहले अध्याय में ही யெகோஷுவா பற்றி நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. यहोशुआ के बारे में बहुत सारी चीजें दी है। அதை நம்ம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். वो हम हर एक दिन थोड़ा थोड़ा देखेंगे। சோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। இன்னைக்கு இந்த காரியத்தை பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். आज परमेश्वर ने ये कार्य को दिखाने में मदद किया है। கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको और आपके परिवार को आशीष करे। आमीन. आमीन।